ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிட்டம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டை நெறி வாழ வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பண்ணிரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ICF அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 4ஆம் திருமுறையில் நாம் இன்றைய தினம் 72வது பதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு இன்னம்பர் பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அப்பர் பெருமான் சைவத்திற்கு சமணத்திலிருந்து வந்த பொழுது அவருக்கு வயது கிட்டத்தட்ட 75-76 வயதிற்கு மேலே ஆகியிருக்கும். ஆனால் அவரிடம் அந்த மன உறுதி என்ற ஒன்று காண முடிந்தது. 75-76 வயதிலே அவர் வந்திருந்தாலும் கூட அல்லது இன்னும் கூட ஒரு தள்ளி வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் அப்படின்னு சேக்கிழார் சொல்கிறார். ஏதோ ஒரு காரணம் வச்சு சொல்கிறார். திருமேனியில் ஒரு அசைவுன்னா அது 80 வயசுக்கு மேலே தான் அந்த அசைவுங்கிறது இருக்கும். அப்படி ஒரு நிலையிலையும் கூட நம்ம சாமிங்க ரொம்ப மன உறுதியும் திண்மையும் பார்த்திங்கன்னா எதெல்லாம் விட்டாரோ அத்தனையும் அடைஞ்சிட்டார். சில இந்த ரிஷப குறி, அப்புறம் சூலக்குறி, இதெல்லாம் தோளில் புரிக்கிறதுக்கு சுவாமிகிட்ட விண்ணப்பம் செஞ்சு வாங்குகிறார். சிரசு மேலே திருவடி பதிக்கிறதுக்கு கேட்டு வாங்குகிறார். எல்லாத்தையும் கேட்டு வாங்குகிறார். நல்லா தெரிஞ்சு போச்சு இவர் கேட்டால் கொடுப்பாருன்னு. ஆனால் அழுத்தம் திருத்தமாக கேட்கணும். அப்பர் சுவாமிகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண மானுடர் எளியனாக இருக்கிறவங்களுக்கு கூட கொடுப்பார். நமக்கு தான் கேட்க தெரியல, கேட்குற விதமும் தெரியல, அதனால் நமக்கு அது கிடைக்கலையே தவிர அவர் இப்போ சாமிக்கெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாரு. பழையாறுன்னு ஒரு ஊருக்கு போகிறாரு, அங்கே விமானத்தை பார்க்குறாரு, சாமி கும்பிட்றாரு. கோயிலில் எப்போவுமே விமானம் தூளலிங்கம்னு பேர், தூரக்கவே தெரியுது அந்த விமானம். ஆனால் இந்த சமணன் என்ன பண்ணியிருக்கானுங்க,
விமானத்துக்கு கீழே இருக்கிற சூக்கும லிங்கம், அந்த லிங்கத்தை எடுத்துட்டானுங்க, எடுத்து வேற எங்கேயோட போட்டாங்க. கீழே லிங்கம் இல்லாமல் மேலே வழிபடக்கூடாது. முறை பிரகாரம் கீழே சூக்கும லிங்கம் தான் மேலே இருக்க தூள லிங்கத்துக்கு அடிப்படை. கீழே சூக்குமம் இல்லாமல் மேலே தூள உடம்பு வருமா? நமக்கு உள்ள சூக்கும உடம்பு இருக்குது, மேலே தூள உடம்பு. சாமி அது வணங்கி விட்டார். மற்ற சமணம் எல்லாம் அது சிரித்தான். உடனே ஒரு காரணம் தெரிஞ்சு போச்சு. மன உறுதியோடு என்ன பண்ணார், நான் கும்பிட்டது தப்பாகக்கூடாது. மேலே கும்பிட்டேன்னா எனக்கு உணர்வு இருந்து தான் கும்பிட்டுருக்கேன், அது உண்மையாக இருந்தால் கீழே அவர் வரணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்துட்டார். இவர் உண்ணாவிரதம் இருந்தால் யாருக்கு கஷ்டமாக இருக்கும்னா சிவபெருமானுக்கு. அவர் சோழனுடைய கனவுல போய் இந்த பசங்க தன்னை எங்கே வச்சுருக்காங்கன்னெலாம் சொல்லி எடுத்து கொண்டு பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி, அப்புறம் அரசன் வந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணுறான். அதுபோல் இந்த மன உறுதி நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு இருக்கிற மாதிரி பார்க்கறது கிடைக்கும். அதுதான் நாம் அவர்கிட்டருந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு முடியாதுன்னு இருக்கக்கூடாது, சாமிகிட்ட கேட்டு வாங்கணும், மன உறுதியோடு இருக்கணும். அந்த அவரை தவிர வேறு யார் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? நமக்கு யார் கொடுப்பா சொல்லுங்க? மானுடர்கள் கொடுக்கறதெல்லாம் ஒரு நிரந்தரம் கிடையாது. அதுவே அவர் மூலமாக தான் கொடுக்குறாங்க. அவர் கொடுக்க வைக்கலைன்னா எப்படி கொடுப்பாங்க? எனவே பெருமானுடைய பெருங்கருணை, சிவத்தினுடைய பெருங்கருணை முழுவதுமாக உணர்ந்தவர் திருநாவுக்கரசர் சுவாமிகள். அந்த இன்பத்தை அனுபவித்தவர், சிவானுபவத்தை. யானை இடற வருது, உட்காந்துருக்காது, இது அசண்டானுங்க சமணனுங்க. என்ன அது யானை ஒரு சின்ன பயம், ஐயோ சாமியை காப்பாற்று, சாமியை காப்பாற்று, என்னை எப்படியே காப்பாற்று. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னார். பாட்டு தான் சில பேருக்கு தைரியமாக வரும், ஆனால் சாமிக்கு உணர்வு இல்லையே. அந்த மாதிரியான ஒரு உறுதி, மன உறுதி. வயதான பிறகும் வர்றது கஷ்டம். வயசாகிடுச்சுன்னா மனசு தளரும், உடம்பு தளர்ந்த மாதிரியே மனசும் தளர்ந்துடும். ஒரு தைரியமாக இருக்க தோணாது, துணை தேடும். தனியாக இருக்கணும்னு பயமாக இருக்கும், யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனால் சிவன் துணையாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயமே இருக்காது, கூடவே வராருன்னு தோணும். அது உண்மையாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குற திரு எண்ணம்பர் பதியம் தோத்திரம்தான், பதியனுடைய பெருமை, வேறு ஒன்றும் சொல்லாது. பதியனுடைய பெருமை பறக்க பேசுகிறார். திருச்சிற்றம்பலம். விண்ணவர் மகுட கோடி மிடைந்த சேவடியர் போலும், பெண்ணொரு பாகர் போலும், பேடலியானர் போலும், வண்ணமாலயனும் காணா மால்வரை பெரியர் போலும், மால்வரை எரியர் போலும், எண்ணூறு அநேகர் போலும், இன்னம்பர் ஈசனாரே. விண்ணவர் மகுட கோடி மிடைந்த சேவடியர் போலும், பெண் ஒரு பாகர் போலும், பேடு அலி ஆணர் போலும், வண்ணமால் அயனும் காண மால்வரை எரியர் போலும், என் உருவ அநேகர் போலும், இன்னம்பர் ஈசனாரே.
வந்து தேவர்களெல்லாம் வந்து வணங்குகிற பொழுது அவருடைய திருவடியில் இந்த தேவருடைய மகுடம் படுகிறது. சிவபெருமானுடைய திருவடியில் அப்படி எல்லாரும் வந்து வந்து வணங்குகிறார்கள். அந்த மகுடமானது திருவடியில் படுகிறது. அது மாதிரி கோடி மகுடங்கள் பட்டு 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 இந்த திருவடி என்னத்துக்கு ஆறுது? இந்த திருவடி தான் என்னத்துக்கு ஆறுது? அதனால தான் ரொம்ப பெரியவங்க திருவடியை பிடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா பிடிச்சு 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 அந்த 2 காலும் ரொம்ப சிரமமாக போய்டும். காலை வந்து நாம் நினைக்கிறோம் பட்டுக்கிறோன்னு, ஆனால் ஒருத்தர் 2 பேர் பட்டுனா தெரியாது. நிறைய பேர் 100 பேர் வந்து பிடிச்சி 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 விட்டா சாமிக்கு 100 பேர் இல்லையா, கோடி மகுட கோடி. மகுடங்கிறது தலை. விண்ணவர் மகுட கோடின்னா விண்ணவர்கள் கோடி பேர் வணங்கினார்கள் சொல்ல. மகுடம் வணங்கிட்டுருன்னு என்ன அர்த்தம்? மகுடம் அந்த சேவடியில் நிறையா கிடக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அதில் வந்து பட்டு 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 அந்த சேவடி சிவந்து போச்சு. அதனால் சேவடியாச்சு. எல்லா விண்ணவர்களுக்கும் வேணுங்கிறத தரவர் அவர் தானே. யாருக்காவது இங்கே கொடுக்கறதுக்கு பவர் இருக்கா? ஆனால் அவன் நினச்சிட்டு இருக்கான் தனக்கு தான் பவர் இருக்கு, தான் கொடுக்குறோன்னு நினச்சி. அவர் கொடுக்குறார், இவன் கொடுக்குறான். திருமால் வந்து கொடுக்குறாருன்னா எங்கேருந்து கொடுப்பாரு? அவர் வீட்டுக்கு காசியாக கொடுப்பாரு? முதலமைச்சர் பெரிய திட்டத்தை கொடுத்தார், ₹1,00,000 கொடுக்குறாரு, 8 லட்சம் கொடுக்குறாரு, 10 லட்சம் கொடுக்குறாரு. நான் வீட்டு காசு கொடுக்குறாரு, மக்கள் வரி பணம், அவ்வளோதான். அதைத்தானே எடுத்து கொடுக்குறாரு. அவர் சொந்த காசை கொடுக்குற மாதிரி அது விளம்பரம் பண்ணுவாங்க. அது சொந்த காசெல்லாம் கிடையாது. சொந்த காசு 5 பைசா தரமாட்டான் ஒருத்தரும். ஆகவே சிவபெருமானுடைய சொத்து அத்தனையும் அவர் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா கொடுக்க வைக்கிறார், அவ்வளோதான். அந்த ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் உண்டு. இவரை இவர் வணங்கினால் இவரோ வந்து அங்கு வீடு உதவுவார். சீயான சித்தியாரில் கேட்குறார். என்ன அருமையான கேள்வி. இவர் இங்கே வணங்கினால் இவருக்கு அங்கு வீடு வந்து உதவுவார். விண்ணவர் மகுட கோடி மிடைந்தன நெருங்கிய சேவடியர் போலும் பெண் ஒரு பாகர் போலும். பெண்ணை ஒரு பாகத்திலே உடையவர் அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பர். ஆனாலும் கூட அவர் பேடு அலி ஆண் போலும். ஆனாலும் கூட அவர் பெண்ணுன்னு சொல்ல முடியாது, அலின்னு சொல்ல முடியாது, பேடுன்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் பால் படுக்கப்பட முடியாது. காரணம், இந்த மாதிரியான தூள உடம்பு கிடையாது அவருக்கு. இந்த மாதிரியான தூள உடம்பு இருந்தால்தான் இந்த தூள உடம்பிலே அப்படி சொல்ல முடியும். நாம சொல்கிறோம் திருவருளை அவருக்கு துணைவி என்று நாம் சொல்லுகிறோம். பெண் ஒரு பாகர் என்று சொன்ன உடனேயே நம்மை போல அவங்களுக்கு உடல் பாகங்கள் இருக்கிறது என்று கருதிவிடக்கூடாது. அவர் பேடு அலி ஆண் எல்லாமே அவர் தான் என்று சொன்னால் எதுவும் அவர் இல்லை என்று அர்த்தம். வண்ணமால் அயனும் காணா. வண்ணமால் நான் நீலவண்ணர், மால் நீலவண்ணன் இல்லையா, அதனால் நீலவண்ண மால் அயனும் மாலும் அயனும் உண்மை தொகை, அது உண்மை அங்கே மாலுக்கும் சேர்த்துக்கணும். மாலும் அயனும் காணா மால்வரை எரியர் போலும். பெரிய மலையாக அண்ணாமலையாக எரியாக நின்றார் சுவாமி. எத்தனையோ பேர் அவரை முழுமுதல் பொருளாக வணங்கினாலும் மாலும் பிரமனும் அவருடைய அடிமுடி காண வேண்டும் என்று முயன்ற போது அவர்களுக்கு அகப்படாதவராக உயர்ந்தார். எண் உருவர் 8 உருவம், அட்டமூர்த்தம் அவருக்கு.
நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஈயமான மொத்தம் 8. 8 தான் ஒரு உருவா இல்லை, அநேகர் போலும். ஏகன் அநேகன், எல்லா வடிவங்களும் அவருடைய வடிவங்கள் தான். இந்நம்பரி ஈசனாரே, இந்நம்பரிலே உகந்து விற்றிருந்து ஆளுகின்ற ஈசனாக இருக்கிறவர் இந்த தன்மைகளை உடையவர் என்று குறிப்பிடுகின்றார். பன்னிய மறையர் போலும் பாம்பரை உடையர் போலும் துண்ணிய சடையர் போலும் தூமதி மத்தர் போலும். போலும்ங்கிறதெல்லாம் அசை. மன்னிய மழுவர் போலும் மாதிட மகிழ்வர் போலும் என்னையும் உடையர் போலும் இன்னம்பர் ஈசனார். இவ்வளோ பெருமை இருந்தாலும் என்னையும் உடையவராக இருக்கிறார். அப்படின்னா பெரிய பெரிய செய்திகளுக்கு காரணமாக இருக்கிற அவர் இந்த மாதிரி அற்பர்களையும் ஈடேற்றுவார் என்று தனி சொல்லுகிறார். அவருக்கு எல்லாம் நிறைய சொத்து இருக்குது. அவருக்கு என்னங்க 50 ஏக்கரா நஞ்ச தஞ்சாவூரில். அவருக்கு என்னங்க அண்ணா நகரில் 6 ஃப்ளாட் இருக்குது. அவருக்கு என்னங்க நீலாங்கரில் பெரிய வில்லா இருக்குது. அவருக்கு என்னங்க பெரிய காம்ப்ளெக்ஸே வச்சுருக்காருங்க. அவருக்கு என்னங்க இந்த மூலையில் ஒரு பொட்டி கடை இருக்குது பாருங்க, வெத்தல்பா கடை, அதுவும் வச்சுருக்காரு அவர் தான். இப்போ இவ்வளவு பெருசாக எல்லாத்தையும் வச்சுருக்கிற ஒரு பொட்டி கடை வச்சுருக்காருன்னு சொன்னால் அந்த பொட்டி கடைக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி நான் என்னையும் உடையர் அப்படின்னார். பன்னிய மறையர் போலும், பன்னியன்னா சொல்லிய இல்லாட்டி ஆராய்ந்த மறையர் போலும். அவர் சொன்னது தான் மறைகள். இப்போ நமக்கு தேவாரம் இருக்கிறது, தமிழ் மறையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது யார் செஞ்சுருக்காங்கன்னா ஒன்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர் சாமி. பன்னிய மறையர் அவர் தான். அவர் உள்ளிருந்து அதை உணர்த்துகிறார், வழிமொழியாக இவர்கள் சொல்லுகிறார். அதுதானே ஞானசம்பந்தர் சொல்கிறார். ஒழுகல் அரிது அழிகலியில் ஒளி உலகு படிபெருகு வழியை நினையா முழுது உடலில் எழுமயிர தழுவு முனி குழுவினோடு கழுவு சேவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழியுமகை கழுவு முறை கழுவலன பழுதிலேறி எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. அப்படி தான் என்ன சொல்கிறாரு. ஆக என்னால் மொழி அவர் சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிறோங்கிறார் ஞானசம்பந்தர். திருநாவுக்கரசர் அப்படித்தானே, அவர் உள்ளிருந்து சொல்கிறார், எனதுரை தனதுரையாக அப்படின்னு சொல்கிறார். என்ன அது மாதிரி பன்னிய மறையர் போலும் சொல்லப்பட்ட இந்த வேதங்களாக விளங்குகிறார். மறைன்னா இந்த 4 மறை மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா மறைகளையும் குறிக்குங்க. பொதுவாக பன்னிய மறை என்று சொன்னதுனால சொல்லப்பெற்ற தமிழ் வேதங்களையும் குறிக்கும். பாம்பு அறை உடையர் போலும், இடுப்பில் பாம்பை வைத்திருக்கிறார் போல இருக்கிறது. துண்டிய சடையர் போலும் தூமதி மத்தர் போலும். சாமி சடை நெருக்கமாக இருக்கும், துண்ணிய சடை, ஆனால் இழையாக வரும். துண்ணிய சடை, துண்ணிய சடையர் போலும் தூமதி. அது ஒரு கலை தானே இருக்குது, தூமதினார். ஏன் சாமிகிட்ட வந்துருச்சுல்ல, சாமிகிட்ட இருக்க, அப்போ தூமதி தானே. ஊமத்தம்பூவும் சூடியிருக்கார். தூமதி மத்தர் போலும் மன்னிய மழுவர் போலும். மன்னிய என்று சொன்னால் நிலையான
அந்த படை நிலையான படை, நிலையாக அவர்கிட்ட இருக்கும், அல்லது பொருந்திய படைன்னு சொல்லலாம். மாது இடம் மகிழ்வர் போலும், அம்பாளை இடத்திலே உகந்து வைத்திருக்கின்றார், இடம்பாகத்திலே வைத்திருக்கிறார். மாது இடம் பிரிக்க முடியாத தன்மையிலே இருக்கிறார் என்பதற்காக அப்படி சொல்கிறது. அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அது பிரிப்பற்ற நிலையிலே இருவரும் விளங்குகிறார்கள். அது குணகுணி சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம், நெருப்பும் சூடும் போல, மலரும் மனமும் போல இல்லையா? அந்த பிரிக்க முடியாததுங்கிறதுக்காக அது அப்படி. அம்மையும் அம்மைனா கருணை, எனவே சிவமும் கருணையும் பிரிக்கப்பட முடியாது. என்னையும் உடையர் போலும், மாதியிடம் மகிழ்வர் போலும், என்னையும் உடையர் போலும். அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிற அந்த பெருமாள் தான் என்னையும் உடைமை பொருளாக இரு, நீ என் பொருள் தான், உடைமை பொருள். எத்தனையோ பொருள் வச்சுருப்பாங்கங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லையா? எத்தனையோ பொருள் வச்சுருப்பாங்க. உயர்ந்த ஆபரணம், செயின், அதுக்கப்புறம் மோதிரம், பிரேஸ்லெட், விலை உயர்ந்த வாட்சு, அதுக்கப்புறம் நல்ல உயர்ந்த ஆடை, பெல்ட்டு, நல்ல உயர்ந்த தோலில் செஞ்ச பெல்ட்டு, உயர்ந்த ஆடை எல்லாம் இருக்கும். ஆனால் வெளியில் போகும்போது காலில் செருப்பு மாட்டிக்கிட்டாகணும். இப்போ செருப்பு எவ்வளோதான் இருக்கட்டுமே, காலில் மாட்டித்தானே ஆகணும். ஏங்க 3500 ஒரு செருப்பு வாங்கியிருக்கேன், காலையே போட முடியும்? கைத்தை கட்டி கழுத்தில் தொங்க விட்டு வருவான். செருப்பு 3500 வாங்கிட்டான்ட்டு காலில் தான் போட்டோம், போட்டு தான் ஆகணும். சரி, அப்படி காலில் போடாமல் வர முடியுமா? அந்த காலில் போடுறதுக்கு அது வேணும். அதுபோல் இந்த தன்னை சொல்லிக்கிறார், இழிவான ஆன்மாக்களையும் எனக்கு அடியவன், இவன் எனக்கு அடியவன் அப்படின்னு வச்சுக்கிறார். என்னையும் உடையர் போலும், அதை என்னையும் உடையவர் போலுங்கிறது தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறான்னு எடுத்துக்கக்கூடாது. அப்பர் அது மாதிரி சொல்லவே மாட்டார். அந்த உண்மை இழிவு சிறப்பு தான். என்னை கூட சாமி வச்சிருக்கிறார். அது கருணை காட்டுது, அவருடைய கருணை. அவர் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவன். ஆகையினாலே அதை என்னையும் உடையர் போலும் என்பது அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தகுதி குறித்து வியக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. அப்பர் சுவாமி இழிந்த நிலையில் இருக்கக்கூடிய என்னை கூட அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நாய்க்கு தவிசிட்டுன்னாரு யாரு? மணிவாசக பெருமாள். அதுபோல் இங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறார், என்னையும் உடையர் போலும். மரி ஒரு கையர் போலும், மாதுமை உடையர் போலும். அங்கே மாதிடம் மகிழ்வர்னார்ல, இங்கே மாது உமை உடையர் போலும். மரியொரு கையற் போலும், மாதுமை உடையற் போலும். பரிதலை பிறவி நீக்கி பணிகொள வல்லற் போலும். செறிவுடை அங்கமாலை சேர்த்திரு உருவர் போலும். எரிபுணல் சடையர் போலும். இன்னம்பர் ஈசனாரே. மரி ஒரு கையற் போலும். இடக்கையில் ஒரு மான் வைத்திருப்பார். இடக்கையில் ஒரு மான் கன்று இருக்கும். அந்த மான் கன்றை கையில் வைத்திருக்கிறார். மரி ஒரு கையற் போலும், மாது உமை உடையற் போலும். இப்போ இடத்துல இருக்கான்னு சொல்ல, மாது உமை உடையர். மாது உமையாக, மாதான பெண்ணாகிய உமையாளை
தனக்கு உரிமையாக கொண்டவர், கருணையுடையவர், அருளை ஆட்சி செய்கின்றவர். பரிதலை பிறவி நீக்கி பணிகொள வல்லர் போலும். பரிதலை பிறவி, இந்த சமணர்கள் முடிய ஒவ்வொன்றா பிடிங்கி அந்த தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு, மொட்டை அடித்தாலும் பிற ஷேவ் பண்ண பிறகு முடிய பிடிக்குவாங்க. பரிதலை பிறவி, அது பிறவிங்கிறது சமண பிறவி. இந்த சமண சமயத்திலேயே நான் இருந்து வீணாகாமல் என்னை நீக்கி என்னை பணிகொள வல்லர் போலும் எடுத்துகிட்டு வந்ததை சொல்கிறார் பார்த்தீங்களா. இது அகச்சான்று அவருடைய இதுலேயே. பரிதலை பிறவி நீக்கி சமணனாக இருக்கக்கூடிய அதில் நான் இருந்திருந்தால் என்னுடைய பிறப்புகள் ஓங்கி நான் மீண்டும் மீண்டும் பிறந்து இழி நிலைக்கு போயிருப்பேன். ஆனால் அதை நீக்கி பணிகொள வல்லர் போலும். அவர் மட்டும் அங்கே இருக்கிறான், அவன் வரணும்னு நினச்சிட்டாருன்னா இழுத்துறாரு. அவன் அங்கேயே கிடக்கட்டும்னு விட்டாருன்னா அவன் அங்கேயே கிடப்பான். அதை தான் சொல்கிறார். என்ன மட்டும் அவர் அங்கேயே இருந்துட்டு போகிறான். அவன் போனால் என்ன பெரிய சமாச்சாரமா? ஒருத்தன் போன இல்லையா, மதம் மாறினா ஒருத்தன் ஒழிகிறான், இவன் போய் என்ன ஆக போகுது? இவன் இருந்து வீண் பண்ணுறதுக்கு போய் அங்கே போய் வீண் பண்ணிட்டோம், அவ்வளோதான். மதம் மாறுறதுங்கிறது கொள்கை தெரியாமல் ஏதோ ஒரு கேவலமான ஒரு ஈர்ப்புனால் போய் வருவது இல்லையா. தாய் தந்தையை மாற்ற முடியுமா? இவன் போய் மதத்தை மாற்றுறான, பிறந்த மதத்தை. தாய் தந்தையை மாற்ற வேண்டியது தானே. அதுக்குன்னே ஒரு கும்பல் அலையுது. அந்த கும்பலுக்கு விடிவே கிடையாது. இப்படி மற்ற சமயத்தினரே பொய் சொல்லி ஏமாற்றி போக்கு காட்டி அவர்களை மதம் மாற்று. எந்த மதத்தில் இருந்தாலும் நீ கடவுளை அடையலான்னு சொல்கிறவன் உண்மையான மனுஷன். என் மதத்துக்கு வந்தால் தான் கடவுள். நான் மதம் என்ன, நீ உனக்கு மட்டுமே படைக்கப்பட்டதா? அதுக்கு படைக்கப்பட்ட காலமே இருக்குது. இறைவன் படைக்கப்பட்ட காலத்துக்கு உரியவனா? சரி. ஆகவே இந்த பரிதலை பிறவி நீக்கி பணிகொள வல்லர் போலும் அப்படின்னா யாரை ஆட்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறாரோ திரும்ப அவரை கூப்பிட்டுருவார். இவன் அங்கே இருக்க வேண்டிய இல்லையே, எப்படி போனான்னு தெரியலவா என்று கூப்பிட்டார். அப்படி தான் என்னை சமணத்திலிருந்து என்னை அழைத்தார். செறி உடை அங்கமாலை சேர் திரு உருவர் போலும். அதாவது தலைமாலையை அணிந்தவர், அங்கமாலைன்னு சொன்னால் எலும்பு மாலை அணிந்தவர்னு சொல்லலாம். நெருக்கமான எலும்புகளை மாலையாக அணிந்தவர். கபாலம் கோர்த்து கபால தலைமாலை அணிந்தவர். அங்கமாலை சேர் உருவர் போலும்னு சொல்லலை, திரு உருவர் போலும்னார். திரு, அந்த திருங்கிற வார்த்தை எவ்வளோ உயர்வாக அந்த உருவத்தை மதிக்கிறார் கங்காளன். எலும்புக்கூடை அணிந்தவர் கங்காளன். இது அங்கமாலை சேர்ந்த உருவம். தலைமாலை அணிந்திருப்பார், சிரமாலை தலைமாலை அணிந்திருப்பார். செறிவுடை அங்கமாலை திருவுருவர் போலும் எரிப்புணல் சடையர் போலும் இன்னம்பரியசனாரே. கங்கையை தலையிலே உடையவர் போலும் இன்னம்பரியசனார். எரிப்புணல் அலைகளை உடைய புனல் உடைய அந்த கங்கையை தடையில் உடையவர் இன்னம்பரியசனாரே என்று குறிப்பிடுகின்றார். விடமலி கண்டர் போலும் வேள்வியை அழிப்பர் போலும் கடவு நல் விடையர் போலும் காலனை காய்வர் போலும் படமலி அரவர் போலும் பாய் புலி தோலர் போலும் இடர்களைந்தருள்வர் போலும் இன்னம்பரீசனாரே. விடம் மலி விடம் நிறைந்து இந்த கண்டம் முழுக்க கர்ப்பபுச்சு. அந்த விடமலி கண்டர், நஞ்சுண்ட கண்டர், நஞ்சு நிறைந்திருக்கிறது. விடமலி கண்டற் போலும் வேள்வியை அழிப்பர் போலும்
யார் வேள்விய? தக்கன் வேள்வி. சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வியை செய்ய வேண்டும் என்று செய்கிறான். சிவனை அழைக்காமல் மட்டுமல்லாமல் சிவனை யாரும் அழைத்து வேள்வி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எல்லாரும் பயந்துட்டு வேள்வியை செய்ய விட்டாங்க. நீ தொல்லை விட்டுதுடா, செஞ்சாதானே நீ அவனை வச்சியா இவனை வச்சியாம, நானே செய்கிறேன்னு இவன் செஞ்சான். திருமாலை கூப்பிட்டு எப்போவும் நம்பர் 2 தான் இருப்பியா நீ? ஏன் தாத்தா நம்பர் 1 ஆயிரு, நான் கொடுக்குறேன் உனக்கு போஸ்ட்டு, நம்பர் 1 போஸ்ட் அப்படின்னுட்டு அவிர்வாகத்தினுடைய முதல் உரிமையாக திருமாலை வைத்து செஞ்சாங்க. அந்த அகோர வீரபத்திரை அடித்து நொறுக்கி இந்த வேள்வியை அழித்தார். வேள்வியை அழிப்பர் போலும் கடவுணல் விடையர் போலும் காலனை காய்வர் போலும். கடவுதல்னா செலுத்துதல். கடவுதல்னா என்ன அர்த்தம்? செலுத்துதல். அதான் உள்ளிருந்து கடவுகிறார் கடவுள். கடவுதல். கடவு அப்படின்னா செலுத்துதல். உள்ளிருந்து செலுத்துகிறவர் தான் கடவுள். வெளியிலிருந்து செலுத்துகிறவர் கடவுள் இல்லை. சிவபெருமான் ஒருவன் தான் உள்ளிருந்து செலுத்துகிறார், இதெல்லாம் வெளியிலிருந்து செலுத்துகிறார். அதனால தான் அந்த பாஸ்போர்ட்டுக்கு கடவுச்சீட்டு அப்படிம்பாங்க, பாஸ்வேர்டுக்கு கடவுச்சொல் அப்படிம்பாங்க. கடவு பாஸ். அது மாதிரி நம்ம சாமி தான் கடவு நல் விடையர். இந்த இடத்துல கடவு செலுத்துதல். நல் விடையை செலுத்துகிறவர் நம்மையும் செலுத்துவார். இன்னும் சொல்லப்போனால் விடைங்கிறது பசுவை செலுத்துகிறவர் பசுபதி. உள்ளிருந்து இந்த பசுவை, இந்த ஆன்மாவை செலுத்துகிறவர் அவர்தான். கடவுணல் விடையற் போலும் காலனை காய்வர் போலும். மார்கண்டேயரை பற்ற வந்தான் அல்லவா, அவனை காலனை காய்ந்தார், காலால் எட்டி உதைத்தார். காலனை காய்வர் போலும் படமலி அரவர் போலும். மிகுந்த படத்தை உடைய பாம்பு இருக்கிறது அல்லவா, அந்த பாம்பை தனக்கு அணிகலனாக கொண்டவர். பாய் புலி தோழர் போலும். எல்லாமே தாரிகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை கொல்லுவதற்கு ஏவி விட்டவை. அபிச்சார வேள்வி புரிந்து அவர்கள் மீமாஞ்சகர். அப்படி அவர்கள் இந்த வேள்வியே போதுன்னு கண்மகாண்டத்தை மட்டுமே பற்றி கொண்டு இருந்தவர்கள். அவர்கள் அந்த புலியை ஏவினார்கள், அதை பிடிச்சி தோலை உரிச்சிட்டார். பாய் புலி தோழர் போலும் இடர்களைந்து அருள்வர் போலும். யாருக்குன்னு சொல்லலை, ஆனால் நம்ம எடுத்துக்கணும். எழுவாய் அடியார்களுடைய இடர்களை களைந்து அருள்வார் இல்லையா? மறையுடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் குறைந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. திருநெடுங்களம்னு ஒரு தலம் இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் தஞ்சாவூர் போகிற வழியில் துவாக்குடின்னு ஒரு இடம், அதை தாண்டி அப்படி இடது கை பக்கமாக போனால் இந்த திருநெடுங்களம் இருக்கிறது. சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த தலம் பிஹெச்சில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் போய் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அந்த அடியார்கள் பார்த்து கொள்கிறார்கள். பிஹெச்சில் இருக்கிற சிவனடியார்கள் நல்ல ஊற்றமாக நம்ம எறும்பீஸ்வரர் கோயிலையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எறும்பீஸ்வரர் மலை மேலே இருக்கிறார். எறும்பீஸ்வரர் எறும்பு புத்து தான் அந்த மூலவர். அபிஷேகம்லாம் ஒன்றும் கிடையாது, எறும்பு புத்து தான் அப்படியே மூலவராக இருக்கும். இன்றைக்கும் பார்க்கலாம்.
அவங்க தான் நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் நிறையா செய்கிறாங்க. ஒரு காலத்தில் கொஞ்சம் இதாக தான் இருந்தது, இப்போ நல்லா இருக்குது திருநெடுங்கலம். அதில் இடர்களையும் பதியும்னே வேறு இதுக்கு. ஆகவே அடியாருடைய இடர் களைந்து அருள்வர், இடர்களை களைந்து அருள்வர், இடர்களைந்து அருள்வர். அந்த இடர் களைந்து அருள்வர், இடரை நீக்கி அருள் செய்வார். நீக்குவதும் ஒரு அருள். நீக்கிய பிறகு இப்போ ஒருத்தர் ரொம்ப கடன் போட்டிருக்கான், கஷ்டப்படுறான். பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுறான்னு அவனுடைய கடனை எல்லாம் நீக்கினா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கடன்லாம் நீங்கியாச்சு, அவனுக்கு திரும்ப ஏதாவது கொடுக்கணும். நீ இனிமேல் கடன் வாங்காத, பொழைச்சிக்க, ஏதாவது தொழில் செஞ்சுக்க, ஏதோ ஒரு வேலையில் இருந்துக்க என்று அவனுக்கு அருள் செய்யணும். கடலெல்லாம் நீக்கி ஒரு பெரியவர் தான் கம்பெனிலே வேலை போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கடலெல்லாம் தீர்த்துட்டார், இடர் நீக்கினார், அருளும் செய்தார், தன்னுடைய கம்பெனியில் வேலை போட்டார். தான் இடர் களைந்து அருள்வர் போலும். இடர் களைந்தும் அருள் தான், ஆனால் அது இடர் களைந்த பிறகு இருக்கக்கூடிய நிலை. பாசம் நீக்குவதோடு வீடு பேரும் தருவார், அதுதான் முக்கியம். பாசம் நீக்கிட்டு விட்டுட்டா எங்கே போகுது? பார்த்தா கடனை நீக்கிவிட்டு விட்டுட்டா திரும்ப கடன் வாங்குவான். கடன் வாங்காமல் அவனுக்கு ஒரு வருமானத்துக்கு வழிபட்டா வாங்க மாட்டான். அதுபோல் பாசத்தை பற்ற நீக்குன்னா நீக்கிட்டு என்ன பண்ணுறது? அவனை தன்னோட வச்சுக்கணும், ஆனந்தம் கொடுத்தா அவன் அந்த பற்றோட ஒட்ட மாட்டான். அதைத்தான் சொல்லுகிறார், இடர் களைந்தருள்வர் போலும் இன்னம்பரீசனாரே. அழிமலர் கொன்றை துன்றும் அவிர் சடை உடையற் போலும் களிமயிர் சாயலோடும் காமனை விழிப்பர் போலும் வெளிவளர் உருவர் போலும் வெண்பொடி அணிவர் போலும் எளியவர் அடியர்க்கு என்றும் இன்னம்பரீசனாரே. அடியவர்க்கு என்றும் எளியவர் அடியர்க்கு என்றும், அது அப்படி பிரிக்கணும். அடியர்க்கு என்று எளியவர், மற்றவருக்கு அரியவர். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியார். அழின்னா வண்டுகள், மலர் கொன்றை, நிறைய வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை மலர்கள், துன்று நெருங்கி இருக்கக்கூடிய விளங்குகின்ற ஒளி வீசுகின்ற சடை, சக்கரவான் போல இருக்குமா அந்த சடை நெருப்பு போல இருக்கும் பார்த்தா. அதில் கொன்றை மலர்கள் நெருங்கி இருக்கின்றன, ஒளி வீசுகின்றன. அழிமலர் கொன்றை துன்றும் அவிர் சடை உடையற் போலும் களிமயில் சாயலோடும் காமனை விழிப்பர் போலும். காமனை விழித்தார், எரித்தார். பெருமான் மேல மலரம்பு எய்ய வந்தான். உமையின் பக்கத்தில் உமை மேல அவருக்கு பிரிய வரணுன்ட்டு அப்போ அவர் அவனை நெற்றிக்கண்ணால் எரிச்சார். இப்போ சுவாமியை தனியாக இருக்கிறார், உமைக்கு பார்வதியாக இருக்கிறார். சாமி போய் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டால் தான் குமார சம்பவம், நமக்கெல்லாம் விடிவு காலம் அப்படிங்கிறதுனால மன்மதனை அனுப்பிச்சாங்க. நுட்பம் என்னன்னு தெரியல. அங்கே சாமி தனியாகவே என்றைக்கு இருக்க மாட்டார், அம்பாளை பிரிஞ்சு இருந்தாருங்கிறது தப்பு. ஒடுங்கி இருந்தது உள்ள. பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா பல அடியார்களை பார்க்கறதுக்கு இவர் வருவார். நேராக வந்தாருன்னா இவர் தனியாக வராருன்னு நினைக்கக்கூடாது, அருளை ஒடுக்கி கொண்டு வருவார், பிறகு வெளிப்படுத்துவார். இவன் அம்பு ஏகிற பொழுது அம்பாள் வேற எங்கேயும் இல்லை, அவருக்குள்ளே தான் இருந்தாங்க.
உள்ளே ஒளிர்ந்து இருந்தாள். எங்கேயோ எப்படி ஆற்றல் எப்படி போகும்? உள்ளே தான் இருக்கும். ஒடுங்கி இருந்தது. அதனால் இவர் அந்த களிமயில் சாயலோடும் காமனை விழிப்பர்னார். அம்பாள் ஏற்கனவே உள்ளேதான் இருக்கிறார், பிரிப்பே கிடையாது. அதனால் மன்மதனை எரிச்ச பொழுது அவர் தனியாக இல்லை, அம்பாளோட இருந்து தான் சேர்த்து எரிச்சார். காமனை விழிப்பார். ஏன்னா எந்த செயலும் இவர் செய்யறதில்லை, திருவருள் தான் செய்யும். காமனை எரித்ததும் திருவருள் செயல்தான். அப்போ திருவருள் இருந்ததுங்கிறதுக்கு அடையாளமே அது எரிச்சது தான். மயில்ங்கிறது அம்பாளை சொல்லுகிறார். சாயலோடும் மயில் போன்ற வடிவம் உடையவள், அழகுடையவள். அவளோட தான் இருந்தார், அவர் தனியாக எரிச்சார்னு சொல்கிறாங்க. இல்லை, கூடவே தான் இருந்தார், அவளோட இருந்து தான் எரிச்சார். களிமயிர் சாயலோடும் காமனை விழிப்பர் போலும் வெளி வளர் உருவர் போலும். அவருக்கு உருவம்னா அம்மையப்பர் அந்த உருவம் தானா? அது தடத்தம். ஆனால் சொரூப இலக்கணம் பார்க்கிற பொழுது வெளிவளர் கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பேனார் திருவிசிப்பால. வெளிவளர், எக்ஸ்பேண்டிங் ஸ்பேஸ். அவர் உருவம் பெருசாகிக்கொண்டே போகிறது. அதனால தான் அடிமுடி காண முடியல, இன்றைக்கும் காண முடியல. அடியப்புடி முடியப்புடின்னா எங்கே முடிகிறது? அது வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸ்டாப் பண்ணால் இதான் முடியுன்னு தெரியும், ஸ்டாப் பண்ணல. வெளி வளரு உருவர் போலும் வெண்பொடி அணிவர் போலும். வெண்மையான அந்த சாம்பலை மாயையை எடுத்து மேனி மேலே பூசியிருப்பார். தகனம் செய்த மாயையை, உலகு உடல் போன்ற தகனம் செய்ததல்லவா, அந்த தகனம் செய்ததை எடுத்து உடம்பிலே பூசிக்கொள்வார். அந்த வெண்பொடி பூசுதல் என்பது மாயைக்கு இருப்பிடமாக இருக்கிறவர். எளியவர் யாருக்கு? அடியவர்க்கு என்றும் எளியவர். இன்னம்பர் ஈசராரே அடியர்க்கு என்றும் எளியவர். அந்த எளியவர் அடியவர்க்கு எளியவராக இருப்பார். இன்ன தன்மை நின்று அறிவொன்னாயம்மான் எளிவந்த பிரான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் அறிவொன்னாயம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் பயப்பழன தனியாரூரானை மறக்கலும் மாமே. அவர் எளிமை யாருக்கு? அடியவருக்கு எளியவர், மற்றவங்களுக்கு அரியவர். இன்னம்பர் ஈசனாரே கனை அமர் சிலையர் போலும் கரி உரி உடையர் போலும் துணையமர் பெண்ணர் போலும் தூமணி குன்றர் போலும் அணை உடை அடியர் கூடிய அன்பொடு மலர்கள் தூண் இணையடி உடையர் போலும் இந்நம்பர் ஈசனாரே. சிலைனா வில்லு ஒன்று வச்சிருக்கார், மேருமலை வில்லு. கனை அமர் சிலையர் போலும். அந்த மேருமலை வில்லுக்கு தகுந்த மாதிரி திருமால் அம்பானார். அப்படி திருமாலை அம்பாகவும் மேருமலையை வில்லாகவும் கூடியவர் ரெண்டையும் வச்சிருக்கிறவர். வச்சிருந்து என்ன பண்ணுறது? யூஸ் பண்ணியிருப்பாரா? அதை வச்சிருப்பார், அவ்வளோதான். அவர் அந்த வில்லையும் அம்பையும் எடுத்தாருங்க, அதுக்காகவே அவரை வில்லு வச்சிருக்காரு, அம்பு வச்சிருக்காரு, வில்லு வச்சிருக்காரு, அம்பு வச்சிருக்காரு. அவர் இல்லையும் எடுத்ததில்லை, அம்பையும் எடுத்ததில்லை. அதனால் சிலைன்னா வில்லை உடையவர் போலும்.
அந்த இடத்துல மேருமலையை வில்லாக உடையவர். கணை அமர் விலையர் போலும். கணைனா அம்பு, அம்பு பொருந்திய வில்லை உடையவர் போலும். கரி உரி உடையர் போலும், யானையினுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டவர். துணையமர் பெண்ணர் போலும், துணையாக ஒரு பெண்ணை தன் கூடவே வைத்திருக்கிறவர் போலும். தூ மணி குன்ற போல், பவளமணி குன்று போல இருக்கிறவர். பவளக்குன்று மலை போல இருப்பார், பவளமலை போல இருப்பாராம். அணையுடைய அடியர் கூடிய அன்புடு மலர்கள் தூவும், எப்பொழுதுமே தம்மை தியானித்து கொண்டு இருக்கிற அடியார்கள். அணையுடைய அடியவர்னர், தியானித்துகின்ற அடியார்கள். பெருமானை தியானம் செய்ய வேண்டும். அணை உடை தியானிக்கின்ற அடியர் கூடி அன்போடு மலர்கள் தூவும். பெருமானுக்கு அந்த மலர்களை தூவி வழிபாடு செய்கின்றார்கள். எனவே தியானத்தில் இருக்கிறவர்களும் திருக்கோயில் போகிறது, சிவபூஜை செய்கிறத விடக்கூடாது. சிவபூஜையை செய்யணும் அவசியமாக. எந்த பக்குவ நிலையில் இருக்கிறவர்களும் சிவபூஜை செய்யணும், சுருக்களவிலாக செய்யணும். போய் நின்று வழிபாட்டு பாடலை பாடுவது தான் சிவபூஜை தான். ஆகையினாலே சிவபூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது, சுருக்க அளவிலாக செய்யணும். அணையுடை தியானிக்கின்ற தியானம் உடையவர்கள். அணை உடைய அடியவர் கூடி அடியர் கூடி அன்பொடு மலர்கள் தூவும், இணையடி உடையர் போலும், 2 திருவடிகளை உடையவர் போலும். இன்னம்பர் ஈசனாரே பொறுப்பமர் பொய்யத்தர் போலும், புனலணி சடையர் போலும், மறுப்பிள ஆமை தாங்கு மார்பில் வெண்ணூலர் போலும், ஒரு திரமூர்த்தி போலும், உணர்விலார் புறங்கள் 3 எரித்திடு சிலையர் போலும். இன்னம்பர் ஈசனாரே பொறுப்பவர் புயத்தர், மலை போன்ற திரண்ட புயங்களை உடையவர். பொறுப்பவர் புயத்தர். புனல் அணி சடையர், கங்கையை சடையிலே உடையவர். மறுப்பு இள ஆமை, பன்றியினுடைய கொம்பு, மாமையினுடைய ஓடு, இவற்றை தாங்கும் மார்பில் வெண்ணூல் தரித்தவர் போலும். வெண்ணூல் தரித்திருக்கிறார். மறுப்பு இள ஆமை தாங்கு மார்பில் வெண்ணூலர் போலும், உருத்திரமூர்த்தி போலும், உணர்விலார் புறங்கள் 3 உருத்ரமூர்த்தி, மகாசங்காரமூர்த்தி. மகாசங்காரர். இந்த உருத்திரர் குணருத்திரர் இல்லை, குணிருத்திரர் வேற. அவர் மூவருள் ஒருவர். இவர் மூவருக்கும் மேம்பட்ட உருத்திரர், காலசம்மகர். மகாசங்கார காலத்தில் செய்கிறவர் அந்த மூர்த்தி இவர்தான். உணர்விலார் புறங்கள் 3 சிவபெருமான் மேல் பக்தி இல்லாத தன்மையுடையவர்கள் உணர்விலார். அவருடைய புறங்கள் 3 கோட்டைகளை 3ஐயும் எரித்திடு சிலையர் போலும். சிலைங்கிறது இந்த இடத்துல மேருமலையில் நாங்கள் சொன்னோம் இல்லையா, சிலை. இந்த இடத்துல சிலைன்றது புருவ வில்லு. இந்த பார்வையை அப்படி ஒரு பார்வையில் பார்த்து ஒரு நகை, புருவமாகிய அந்த வளைந்த வில்லிலிருந்து பார்வையாகிய கணையை, சிரிப்பாகிய கணையை பூட்டி, அழகை பூட்டி எரித்தார். சிலையருங்கிறது அங்கே எங்கே அம்பு எங்கே விட்டார் அவர் இல்லையா? ஓரம்பு கண்டிலம் உந்தி பெற, ஓரம்பு மிகையென்று உந்தி பெற, ஈரம்பு கண்டிலம் ஓரம்பே கண்டம் அதுவும் மிக என்று உந்தி பெறன்ட்டார். உடம்பு தான் இருந்தது, அதுவே யூஸ் பண்ணல அவர். நாம் கொடுத்து ஒரு டூலை கொடுத்து அவர் யூஸ் பண்ண மாட்டார். சாமி இதை வச்சு யூஸ் பண்ணி இல்லையா விடுவார. இப்போ நான் போகிற இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டேன் சார், கார் இருக்குது எடுத்துகிட்டு போங்க சார், யூஸ் பண்ணுவேன். சிவபெருமானுக்கு கொடுக்கணுங்க, நீங்கள் வச்சு கொஞ்சம். பசங்க
இந்த தேவர்களுக்கு முட்டா பசங்க தான் அவங்களும். அது போகத்தை அனுபவிக்க ஜாஸ்தி முட்டாத்தனம் வந்துடும். லக்ஸுரி வந்து ஷார்ப்னஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அது பீப்புள் வில் பி லூசிங். லக்ஸுரியாக இருக்கிறான் பாருங்க, அதெல்லாம் ஷார்ப்னஸே இருக்காது. அந்த மாதிரி லக்ஸுரி. ஆனால் சாமி இருக்கார், அவருக்கு எந்த டூல்ஸுமே தேவை, எத்திரமும் தேவையில்லை. முப்புறங்களை எரித்தார் சாமி. அதை தான் சொல்லுகிறது. கணையமர் சிலையர் பொறுப்பமர் புயத்தர் போலும் புனல் அணி சடையர் போலும். கங்கையை அணியாக கொண்டவர். அணின்னா அந்த இடத்துல அணை போல தடுத்து நிறுத்தியவர் சடையர். புனல் அணி சடை, நெருக்கமாக அந்த புனலை நிறுத்திய சடையர், புனலணி சடையர் போலும். மறுப்பு இள ஆமை தாங்கு மார்பில் வெண் நூலர் போலும். உருத்திர மூர்த்தி போலும் உணர்விலார் புறங்கள் மூன்றும் எரித்திடு சிலையர் போலும். 3 எழுதி போச்சு. இன்னம்பர் ஈசனாரே. 8வது பாட்டு. காடிடம் உடையர் போலும் கடிகுரல் விழியர் போலும் வேடுரு உடையர் போலும் வெண்மதி கொழுந்தர் போலும் கோடலர் பண்ணி தும்பை கொக்கிரகு அலர்ந்த கொன்றை ஏடமர் சடையர் போலும். இந்நம்பர் ஈசனாரே. காடு இடம் உடையர் போலும், காடையை தன்னுடைய இடமாக கொண்டவர். காடதே நல்லிடமாய் கடுயிருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்று அப்படின்னாரு. பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணிகளை வாய். சாமி சொல்றாங்க. ஓடதே நன்கலனாய் உண்பலிக்கு உடல்வானே, காடதே நல்லிடமாய் கடுவீருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று குறிப்பிடுகிறார். எனவே காடதே நல்லிடமாய், காடிடம் உடையார் போலும் அதட்டு, பயங்கரமாக அதட்டு, கட்டிக்குரல் வெளியர் போலும். வண்ணச்செருப்பு தண்டசாணி சாமிகள் ஒரு தடவை கேரளாவில் இருக்கிற பொழுது அவங்க வந்து அங்கெல்லாம் கிராமம் வந்து அந்த ஆற்று ஓரமாக தான் இருக்கும். ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறதுக்கு டவுன் பஸ் எல்லாம் இல்லை, போட்டு, டவுன் போட்டு தான். அதில் ஏறி ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் ஏறினா இவன் என்ன பண்ணியிருக்கான், அது பேக் வாட்டர்ஸ் தான், கடலுடைய பேக் வாட்டர்ஸ் தான் ஆறு மாதிரி ஓடும். இவன் நடுவில் போக ஆரம்பிச்சிட்டான், ஓரமாக போகாமல். அவன் ஓட்டுறவன் குடிமகனாக இருந்திருக்கான், தெரிஞ்சிடுச்சு இவருக்கு. ஓட்டில் ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. தண்ணி வேறு புளுக் புளுக்குன்னு வருது. என்னென்னா பார்த்தா போட்டு ஓட்ட. சரி சாமி முடிவு போட்டால் இன்றைக்கி ஜலசமாதி தான், நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயோ பிறந்தோம், இங்கே உடனே கேரளாவில் எங்கேயோ தண்ணிக்குள்ளே போட்டு அமைக்க கொல்ல போகிறானுங்க நம்மளை அப்படின்னாரு. முருகா. அப்போ அவருக்கு முருகன் சொன்னார், ஏன் கவலைப்படுற, நாம் உன்னுடன் திருநீற்று கோயில் வடிவத்திலே இருக்கிறோம். திருநீற்று பை இருக்குல்ல, திருநீர் பை, அது திருநீற்று கோயில் வடிவம். யாம் உமக்கு திருநீற்று கோயில் வடிவத்தில், திருநீற்று கோயில்னு பேர், திருநீற்று கோயில் வடிவத்தில் யாம் இருக்கிறோம், பயப்படாதுன்ட்டு. திடீர்னு ஒரு அதட்டு, டாய் எங்கே போகிற நீ, எந்த அப்படின்னு ஒரு கத்து. பெரிய பயந்துட்டான், யாரா சத்தம் போடுறது. அவன் அந்த சத்தத்தை கேட்டு போட்டை நிமித்தி திருப்பி இந்த பக்கம் கரை உரம் கொண்டாண்டானா. தண்ணியெல்லாம் வாரி வாரி இறச்சிட்டாங்க, சேர்ந்துட்டேங்கிறார் அவர், எழுதுகிறார். அந்த மாதிரி சத்தம் போட்டால் பயங்கரமாக சத்தம் போடுவார், அதட்டல். அது மாதிரி அதட்டலும் போடுவார். அகோர வீரபத்திரர் வந்து தக்கன் வேள்வியில் அதட்டலுமா அவர் அப்படி அவர் அப்படி பார்த்தாருனாலே போதும், பாதி பேர் பாத்ரூம் போடுவான். இவர் அங்கே வந்து நின்று ஒரு அதட்டுட்டார், அவ்வளோதான். கந்தபுராணத்துலேயும் வரும், அண்டத்துலேருந்து
இந்த வீரர்கள் அத்தனை பேரையும் கொல்லுவார் அரக்கர்களை. அண்ட முகடருடைய அந்த ஓப்பனிங்கை திறந்து அந்த அண்டத்திலேருந்து வருவாங்க வீரர்கள். அப்போ என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அவங்களையும் கொள்வார், திரும்பவும் திறப்பான். 1008 அண்டம் இருக்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி அதட்டல் உடையவர். அதுக்காக இந்த இடத்துக்கு சொல்கிறேன் நான். அதுபோல் கடிக்கூறல் விழியர் போலும்னார். கடிக்கூறல் விழியர் அது தேவைப்படுற இடத்துல அதை காட்டுவார். இன்னும் நிறையா இடம் இருக்குது அது சொல்கிறதுக்கு. சரி, வேடுரு உடையர் போலும் வெண்மதி கொடுந்தர் போலும். வேடுரு உடையவர் அங்கே பாசுவதாஸ்திரம் கொடுக்கறதுக்கு வேட உருவம் தானே போட்டு போனார். அதனால் வேடுரு உடையர் போலும் பார்த்திபனுக்கு கொடுக்கறதுக்கு. வெண்மதி கொழுந்தர் போலும், கொழுந்தாக இருக்கக்கூடிய வெண்புரையை சூடியவர் போலும். கோடலர் வன்னி தும்பை கொக்கு இறகு அலர்ந்த கொன்றை. கோடலர் வன்னி அந்த கொன்றை பூவுடைய மலர்கள் இதழ்கள் இருக்கு. கொன்றை ஏடு, கொன்றை மலர்கள் ஏடு, கொக்கு இறகு, தும்பப்பூவு, அப்புறம் வன்னி இலை, அப்புறம் எருக்கு முதலியான பூக்கள் எல்லாமே வன்னி இலை எல்லாமே. கோடு அலர் வன்னி தும்பை கொக்கிறகு அலர்ந்த கொன்றை ஏடு கொன்றை இதழ்கள் அமைந்த சடையர் போல் நிறைய பூ வச்சுருக்கிறார். ஆனால் யாருக்கும் பயன்படாததெல்லாம் இவர் வாங்கி வச்சுக்குவார். நீ மல்லிகைப்பூ நீ வச்சுக்கோ, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, எனக்கு இந்த தும்பை வன்னி இலைகள் ஊமத்தம்பூ இதெல்லாம் நம்மகிட்ட கொடு அப்படின்னு வாங்கிப்பார் சாமி. கருணை இல்லைடையா, அதுங்களுக்கு என்ன கதி? அதுங்களை யார் வாங்குவா? சொல்லுங்க பார்க்க. ஒருத்த மதிக்க மாட்டான் இந்த ஊமத்தம்பூவை, ஒருத்த மதிக்க மாட்டான் எருக்கம்பூ. ஒருத்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிக்குமா இருக்க லாட்ரி சான்ஸ். அட்டே அப்பா 50 ரூபாங்கிறான் அந்த எக்குனோண்டு. ஒரு 20 தான் இருக்குது அதில் 50 ரூபா. அன்றைக்கி அதுக்கு வாழ்வு இல்லையா? அன்றைக்கி அதுக்கு வாழ்வு. எல்லாத்துக்கும் ஒரு நாள் வாழ்வு வச்சுருப்பார். நீ உன்னை தேடி தேடி வருவான், பயப்படாத அப்படின்ட்டு. இன்னம்பரி சராரே காரிடு விடத்தை உண்ட கண்டரன் தோழர் போலும். விஷயம் என்ன, இனிக்குமா என்ன? கசக்கும். காரிடுதல்னா கைக்கும். கசப்புடைய விடத்தை உண்ட கண்டரன் தோழர் போலும். 8 தோள்களை உடையவர். நீருடை ஒருவர் போலும் நினைப்பினை அரியர் போலும். நினைச்சா அது நினைப்புக்கு அரியவராக விளங்குகிறார். நினைப்பினுக்கு அரியவர், நினைப்பினை அரியவர்னார். நினைப்புக்கிறதுக்கு அரியவர். நீருடை ஒருவர் போலும் வெந்நீர் சன்னித்த மேனியான். பாருடை பருந்துகளெல்லாம் மொய்க்கின்ற அந்த பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தி கொண்டு அதிலே பலியேற்று தின்பவர் போலும். பலி திரிந்து உண்பர் போலும். ஏருடை கொடியர் போலும். ரிஷபத்தை கொடியிலே வைத்திருக்கிறவர் இந்நம்பர் ஈசனாரே. ஆர்த்தெழும் 10வது பாட்டு. ஆர்த்தெழும் இலங்கை கோணை அறுவரை அடப்பர் போலும். அறுவரை அடர்த்தல் என்று சொன்னால் மலையின் கீழே போட்டு மிதித்தல். ஆர்த்தெழும், அவன் சத்தம் போட்டே வந்தான். சத்தம் போட்டதான் அவன் கீ அப்படின்னு சத்தம்லாம் மாறிடுச்சு. ஆர்த்தெழும் இலங்கை கோணு கையோ உபியோன்னு கத்துறான். அப்படி அமுத்தினார். ஒரு அமுத்து, ஒரே ப்ரெஸ் தான். ரொம்ப ஆடுறவனுங்கெல்லாம் ஒரு ப்ரெஸ் இப்படி லேசாக பண்ணுவார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கதை கந்தலாயிடும். ஜாகிரதையாக இருக்கணும். ஆர்த்தெழும் இலங்கை கோடை அறுவரை அடப்பர் போலும். அடர்த்தல்னா மிதித்தல். பார்த்தனோடு அமர் பொருது படை கொடுத்து அருள்வர் போலும். அவனோட சண்டை போடுற மாதிரி போட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் போயிருக்காரு. அவன் தவம் இருந்தவன்கிட்ட போய் சண்டை போடுற மாதிரி இவரும் வேடுவர் உருவத்தில் போய் அவனோட சண்டை போட்டு அவன் திரும்ப பதிலுக்கு சண்டைக்கு வந்து அவன் வில்லால் எடுத்து அடித்து அப்புறம் வாங்கிட்டு இந்தான்னு கொடுத்துட்டு வந்தார். அம்பு பாசுவதாஸ்திரம் கொடுத்துட்டு வந்தார். அதுமாதிரி கலடா பண்ணுவார் சாமி. பார்த்தனோடு அமர் பொருது படை கொடுத்து அருள்வர் போலும். தீர்த்தமாம் கங்கை தண்ணி, புனித நீர் தீர்த்தம்.
நீராடியவருடைய பாவத்தை போக்குகிற கங்கை. அதை திருச்சடையிலே வைத்திருக்கின்றார். ஏத்த 7 உலகும் வைத்தார் இன்னம்பரி. 7 உலகில் இருக்கிறவர்களும் அவரை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த உலகத்தில் இருந்து இங்கே இருக்கிற அவர்கள் ஏற்ற மறக்கின்றார்கள். அவருடைய தீவினை இருந்தவாறு என்ன சிவனை ஏற்ற வேண்டாமா? 7 உலகில் இருக்கிறவர்களும் அவர் தம்மை ஏற்றுமாறு வீற்றிருக்கின்றார் இந்த இன்னம்பர் ஈசனார் என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த திரு இன்னம்பர் பதிகத்தை நாம் இன்றைய தினம் நிறைவு செய்கின்றோம். நம்முடைய ஞானத்திரள் ஆன்லைன் வகுப்புகள், சித்தாந்த வகுப்புகள் சிறப்பாக நடக்குது. போன தடவை இந்த 2025க்கு வகுப்புகள் நிறைவு பெறுகிறது. விறுவிறுன்னு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சேர்ந்துக்குங்க. 2026வது ஆண்டுக்கான 3 நூல், அரிய நூல். இந்த அரிய நூல்களை சிந்தித்தால் இது உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பு முழுக்க தெரியும். 20 இருபகுது, உண்மை விளக்கம், திருவருட்பயன், 3 நூலும் அற்புதமான நூல். அதில் நீங்கள் சேர்ந்துக்குங்க. அது பிஆர்ஓ நம்பர் அதில் இருக்குது, கோஆர்டினேட் நம்பர். அதில் கேட்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஜனவரியிலேருந்து வகுப்பு தொடங்குகிறது என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, நம்முடைய திருஞான சம்பந்தருடைய ஆங்கில படக்கதை புத்தகம் இருக்குது, திருநாவுக்கரசருடைய படக்கதை புத்தகம் இருக்குது. குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. குழந்தைகளுக்கு கண்ட புத்தகம் வாங்கி கொடுக்கறத விட இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஞானம் பெருகும், பக்தியும் வளரும். அதுபோல் ஞானத்திரளில் சந்தாதாரர்களை சேர்த்து விடுங்க. நீங்கள் எனக்கு செய்கிற பேருதவி. அது திருமுறைக்கு தான் தொண்டு செய்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது திருமுறைக்குன்னு வருகிற ஒரு பத்திரிகை இல்லையா? தேவாரத்தை தவிர வேறு என்ன பேசும்? திருவாசகத்தை தவிர்த்து வேறு என்ன பேசும்? சித்தாந்தத்தை தவிர்த்து வேறு என்ன பேசும்? அந்த பத்திரிகையை நம்ம ஆதரவு தரணும். அதனால் அந்த பத்திரிகைக்கு நீங்கள் ஆதரவு, அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுங்கள். இந்த சந்தாதாரர்களை சேர்த்து விடுங்க. நீங்களும் புதுப்பித்து கொள்ளுங்கள். டிசம்பர் வந்துருச்சு. நிறைய பேருக்கு ஜனவரிலேருந்து டிசம்பர் தான் இருக்கும். புத்தகம் வரும்னு நினைக்கக்கூடாது. டிசம்பரில் முடிஞ்சு போயிருக்கோம். நீங்கள் இப்போயே புதுப்பிச்சுக்கிட்டு அட்ரஸும் கொடுத்துருங்க. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.